श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु साईनाथन अनुग्रहम आचार्य श्री एक्किराला भरद्वाज मास्टर அவர்களின் அளவில்லா அன்பினால் அவரின் தப்போ வலிமையால் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யஜ்ஞத்தில் நாம் அனைவரும் ஸ்ரீ குரு சரித்திரத்தை பாராயணம் செய்து கொண்டே வருகின்றோம். குரு சரித்திரத்தில் 50வது அத்தியாயம். ஸ்ரீ கணேசாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வதியை நமஹ, ஸ்ரீ குருபியோ நமஹ. இது கிட்டத்தட்ட 1880s எழுதப்பட்ட திருநூலாக இருந்தாலும் அப்பவே என்ன சொல்லிருக்காங்கன்னா, கலியின் எஃபெக்ட், அந்த மாயையால் சிவகேசவாதி வேதங்கள் டிஃபரன்சஸ் அப்பவே அதிகமா இருந்ததா, அது அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் கூட தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. யாரு எந்த புராணத்துல படிச்சாலும் இருக்கிற பரமபொருள் ஒண்ணுதான், ஆராதிக்கும் உருவங்கள் தான் அநேகமாக இருக்குன்னு எவ்வளோ சொன்னாலும் அந்த பேதம், அந்த டிஃபரன்ஸ்ன்றது மனிதனால விட முடியல. ஆகையால் ஒரு துர்குணம் நற்குணம், அதாவது கெட்ட குணமும் விடுவதற்கும் சில லட்ச ஜென்மங்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்விதமாகவே ஒரு நற்குணம், அது நல்ல பழக்கத்தை குணத்தை வளர்த்து கொள்ளணும்னா அதுக்கும் சில லட்ச பிறவிகள் தேவைன்னு சொல்றாங்க. எதுக்காக? எத்தனை மகான்கள் வந்தாலும், எத்தனை பேர் எதை ஆச்சரிச்சு காண்பித்தாலும் நம்மளுடைய மூடத்தன்மை என்றது அப்படியே தேங்கி நிற்கிறது. அது போக்கதான் சத்குருக்கள் அவதரித்துக் கொண்டே இருக்காங்க. அந்த காலத்துல நம் நாட்டுல எண்ணற்ற மதம் சார்ந்தவங்க, யவனர்கள்னு சொல்லுவாங்க, அந்நிய மதம். இங்க இந்து மதம் இருக்கு, அது இல்லாம வேற மதத்தை கடைபிடிக்கிறவங்க நிறைய பேரு ஆளுமை நம் நாட்டில் ஆரம்பமாயிடுச்சு. ஆல்ரெடி உள்நாட்டு பிரச்சனைன்ற மாதிரி சிவன் வேறு விஷ்ணு வேற ஒரு சண்டை, அதுக்கேத்த மொத்த மதங்களும் சேர்ந்துட்டது. இப்ப பாருங்க, ஒரே மதம் சார்ந்த வெவ்வேறு நாடுகளும் யுத்தம் தொடங்குறாங்க. எங்க வருது இந்த பேதம்? ஒன்னு அகங்காரம், இன்னொன்னு சுயநலம். இதனாலதான் மட்டும்தான் வருது இது எல்லாமே. அது நீக்கி ஒற்றுமை, மதம் சார்ந்த ஒற்றுமை, ஜாதி சார்ந்த ஒற்றுமையை தொடங்கி வைக்கதான் சத்குருக்கள் அவதரித்துக் கொண்டே இருக்கிறாங்க. தத்த சுவாமியும் அவ்விதமாகவே அவதரித்தார். அதுக்கப்புறம் வரக்கூடிய வரப்போகின்ற மகான்களும் அவ்விதமாகவே அவதரிப்பார்கள். ஒற்றுமைதான் மனித குணம். இங்கேயும் ஒரு முஸ்லிம் அரசர் சுவாமிய வணங்குவார். அவரை எப்படி மேன்மை அடைய செய்வார்ன்றதும் நாம் இங்க காண போறோம். சத்குரு கிருபையால் என்ன கிடைக்கும்? நாம் இந்த பிரிவில் சத்குருவை நாடி சரணடைஞ்சோம்னா என்ன பயன் இருக்கு அப்படின்னு யோசிச்சா, அது நம் வம்சத்தின் தொடக்கம் அப்படியே தொடர்ந்து நம்ம வம்சாவளியில வந்துனே இருக்கும். தலைமுறைக்கும் சத்குரு பக்தி திடமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நாம தான் இருக்கிற ஒரு உதாரணம். கடவுள் தோன்றி நமக்கு எண்ணற்ற கோரிக்கைகள் நிறைவேற்றி, பிறகு அவருடைய சேவையையும் அவரே அனுகிரகிச்சு, அதனால் என்ன பயனன்னு அவரே சொல்லி நம்மை குரு பக்தியின் வழியில்
கொண்டு செல்வதற்கு தான் இந்த 50, 51, 52 சாப்டர்ஸ். இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, சத்குரு வாசம் செஞ்ச இடம், அந்த இடம் பரம பவித்திரமான ஒரு இடம். அது சாஸ்வதமாக அந்த ஆற்றலை பெற்றிருக்கும். இந்த குட் வைப்ரேஷன் அதுல எப்பவுமே விழித்த நிலையில தான் இருக்கும். அது அந்த சத்குரு பக்தர்களுக்கு அவருடைய சாநித்தியத்தை அனுகிரகிக்க வல்லமை பெற்ற தலங்களாக இருக்கும் என்றது நாம் காணலாம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த சாப்டர் படிக்கும் போது நாம் எத்தனை வாட்டி அது யோசிச்சிருப்போமோ தெரியல. நம்மளுடைய குருஸ்தானம் என்ன? வித்யாநகர். அது தபோவனம், தபோபூமி. மாஸ்டர் அவர்கள் 12 வருடங்கள் தவமாற்றிய ஒரு தபோபூமி. அவர் வித்யாநகரை விட்டுட்டு ஒங்கோலுக்கு போயிட்டு ஒங்கோலதான் மாஸ்டர் தங்கி அங்கேயே மகா சமாதி ஆனார். ஆனா இன்னைக்கு வித்யாநகர்ல காலடி வைக்கும் பொழுது, கிளம்பும் போது ஒரு சந்தோஷம். பிறகு அந்த மெயின் ரோட்ல இருந்து உள்ள இறங்குறோம் பாத்தீங்களா, அப்பவே அந்த காற்று டிஃப்ரெண்டா தெரியும். அது அலையலையாய் தொட்டுட்டு போகும் நம்மள. எப்படி அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அம்மா கட்டி பிடிச்சால் அந்த குழந்தைக்கு எவ்வளவு சுகமா இருக்கும், எவ்வளவு இறுக்கி பிடிச்சாலும் அது அழவே அழாது. பிடிக்காதவங்க சும்மா கையை தொட்டாலே உதறிட்டு ஓடுங்கள. அந்த மாதிரி நம் மனம் அந்த குருவின் அனுகிரகத்தினால் ஈர்க்கப்படும். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணாதான் லைட் எரியும் இல்லையா, அந்த மாதிரி நம் மனமும் அவரை நோக்கி பறந்திருக்கும் பொழுது அது தெரியும். அங்க காலடி வச்சதுக்கு பிறகு வித்யாநகர்ல இறங்குறோம். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம்தான் இது. எப்படின்னா, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வீட்டு மேல ஒரு கண்ணு வச்சிருப்போம். ஒரு மனசு வீட்டுல எப்படி இருக்கு, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்ற எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும், இல்ல வேற ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனாலும் மனசு இருக்கும் அந்த மாதிரி. ஆனா வித்யாநகர் தொட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய மனம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். இது அவங்கவுங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சு பார்த்தா நல்ல ஞாபகம் வரும். நம்மளை அறியாமலேயே அங்க நிறைய அமைதியும் ஆனந்தத்தையும் நம் மனம் அனுபவிக்கும். ஜஸ்ட் வித்யாநகர் வீடியோ பார்த்தாலே நாம் அன்னைக்கு போனோம் இல்லையா, அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இல்லையா. ஏன் கூட நிறைய தோழிகள் நம்ம பார்த்தோமா, அங்க பாராயணம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்களே மறக்கிற மாதிரி அவங்க மனம் சிரிக்கதா, அழுதா, இல்ல அவரை நோக்கி பிரார்த்தனை பண்றதுன்றது தெரியாத ஒரு நிலை. அது திருப்பி இந்த வித்யாநகரை விட்டு வெளியே வரும் பொழுதுதான் ஏதோ ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வர்ற மாதிரி நமக்கு தோணும். அப்ப வரைக்கும் நாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருப்போம். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. இப்போ மாஸ்டர் அங்க பௌதிகமா இருக்கிறாரா, நம் பார்வைக்கு தெரியற மாதிரி நம்மள மாதிரி உட்கார்ந்து பேசுறாருன்னா இல்ல. ஆனா 12 வருஷம் அந்த இடத்துல இருந்து தவம் பண்ணார். அதுக்கு முன்னாடி குண்டூர்ல இருந்து ஒரு யோகி தினம் நடந்து வேற ஒரு ஊருக்கு போகும்போது அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு போனாராம். பாபா மந்திரம் கட்டினாங்க பாத்தீங்களா. சோ எத்தனையோ மகான்கள், வெங்கைய சுவாமி வந்தாரு, குலாப் பாபா வந்தார், அதுக்கப்புறமா அந்த இடத்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தது கேசவையாஜி அவர் வந்தார். இது எல்லாமே அந்த மகான்களுடைய பாத ஸ்பர்ஷத்தினால் அந்த இடத்தில் அவர்களின் ஆற்றல் விழித்து நிலை கொண்டிருக்கும்.
நாம் குருச்சரித்திரம் எத்தனையோ வாட்டி படிச்சிருப்போம். அந்த 50th அத்தியாயத்துல இதுவும் படிச்சிருப்போம். ஆனா அது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஊருக்கு நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா அந்த பாராயணம் என்றது சத்சங்கத்துக்கு நிகரானதான். குருச்சரித்ரா குருவின் முழு குணம்தான் குருச்சரித்திரம். ஒரு குருவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு விக்கிபீடியா ஸ்ரீ குரு சரித்திரம். அதனுடைய பாராயணம் மானசீகமான பூஜைக்கு நிகரானது, தியானத்துக்கு நிகரானது அப்படின்னு மாஸ்டர் சொல்றார். தியானம்னா லிவ் இன் பிரசன்ட். அது தினமும் பாராயணம் பண்றதுனால நம் மனம் அவருடைய சந்நிதியில இருக்கும். ஆகையால் அது சத்சங்கம், சத்சாங்கத்தியம். இந்த சத்சங்கத்தினால என்ன வரும்? நிசங்கத்துவம் வரும். அதுக்கப்புறம் நிശ്ചலத்தன்மை வரும். அதுக்கு பிறகு ஜீவன் முக்தி தானா கிடைக்கும். இது யார் சொன்னாங்க? ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியார் கூறிய கூற்று. குரு சரித்திரம் பாராயணம் பண்ணி குருவின் அனுகிரகம் பெற்றால் போதும். நம்மளுடைய வம்சத்துக்கு தொடர்ந்து அவருடைய அனுகிரகம் கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு குரு கொஞ்ச நாள் வசிச்சாலும் அந்த இடத்தில் அவரின் தபோ வலிமையும் ஆற்றலும் சாஸ்வதமாக இருக்கும் அப்படின்னது. அதுக்கு பிறகு பாராயணம் என்றது, குருச்சரித்திர பாராயணம் என்பது சத்சங்கத்துக்கு நிகரானது, தியானத்துக்கு நிகரானது. சாக்ஷாத் அவர் சந்நிதி, மானசீகமாக அவர் கூட வசிக்கிற வாய்ப்பு தரக்கூடியது என்று இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு இது படிக்கணும். படிக்கும் பொழுது அதுல ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மனம் லயிக்கணும். அது புரிதல் கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது நமக்கான ஒரு சந்தோஷம் வரணும். இது எல்லாம் கூட சத்குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்குமா? நம்ம எல்லாருக்குமே சத்குரு அனுகிரகம் இருக்கா இல்லையான சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நம் எல்லார்கிட்டையும் குருச்சரித்திர பாராயணம் செய்ய வைக்கிறார் மாஸ்டர். கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக ஒவ்வொரு வாரம் இந்த குருச்சரித்திர சத்சங்கம் அந்தந்த திருத்தலத்துக்கு நம்மள கொண்டு செல்லுது. எதுக்காக அப்படி சொல்றோம்னா, நமக்கும் சத்குரு அனுகிரகம் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. அது பாராயணம் பண்ணணும், இல்ல சத்சங்கம் கேட்கணும், மனனம் பண்ணணும் அப்படின்ற தவிப்பும் அவருடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். நம் அனைவருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வரக்கூடிய 3 சாப்டர்ல இதுதான் சொல்றாங்க. இப்போ பார்த்த இந்த 3 விஷயங்களை பத்தி சொல்றாங்க. நாமதாரகர் கேக்குறாரு, சுவாமி, இந்த பரம பவித்திரமான இந்த திருத்தலத்தின் மகிமை சொன்னீங்க. நீங்க சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்தந்த திருத்தலங்களை தரிசிக்கிற மாதிரி தோணுது. சாட்சாத் அந்த பரமசிவன் தான், பரமேஸ்வரர் தான் ஸ்ரீ குருவாக இங்க இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லா தேவர்களும் எல்லா தீர்த்தங்களும், தீர்த்தங்கள்னா இந்த கங்கா, யமுனா, காவேரி இதெல்லாமே தீர்த்தங்கள்னு சொல்லுவாங்க, இருக்கும், அங்கேயே இருக்கும். இதுக்கு பாபாவுடைய சந்நிதி தான். பாபா சந்நிதியில ஹல்சாபதி அவர்களுக்கு கங்கா யமுனா தீர்த்தம் கிடைச்சதா இல்லையா? சத்குருவின் அந்த திருவடிகளில், அவருடைய பாதங்களில் சகல தீர்த்தங்களும் வசிக்குமா? அவ்வளோ பவித்திரமானது சத்குருவின் பாதங்கள். அப்ப சொல்றார் அவரு, இந்த சங்கமம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த சங்கமத்துல ஸ்நானம் ஆடினால், அதாவது குளிச்சால் தன்யதை பெறுவாங்க. இங்க இருக்கிற பசுக்கள், பறவைகள் எல்லாமே இந்த நீரை அருந்து முக்தி பெறுது. இனி மனிதர்கள் பற்றி வேற சொல்லவா வேண்டும்? இந்த திருத்தலத்தின் மகிமை கேட்டாலே சர்வ பாவங்களும் போயிடும்.
இங்க வசிக்கிறவங்களுக்கு முக்தி என்பது கைவந்த வித்தை அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி உங்களோட இதயம் யார் சொல்றாங்க? நாமதாரகர் சொல்றாரு. யாருக்கிட்ட? சித்தமுனி கிட்ட. குரு சரித்திரம் கேட்கும் பொழுது நாம் எல்லாரும் நாமதாரகராக மாற வேண்டும். நமக்கு சித்தமுனி சாட்சாத் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுதான் இந்த குரு சரித்திரம். ஆகையால் நாமதாரகர் எவ்வளவு ஸ்ரத்தையுடன் கேட்கிறாரோ நாமும் அவ்வளோ ஸ்ரத்தையுடன் கேட்க வேண்டும். நாமதாரகர் சொல்றார், சுவாமி உங்களின் இதயம் ஸ்ரீகுருவின் லீலைகளோட அப்படியே நிறைஞ்சிருக்கு. அந்த லீலைகள் இன்னும் கேட்கணும்னுட்டு தோணுது. தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றார். அப்ப சித்தையோகி சொல்றார், அப்ப நீ தன்ய ஜீவி, அதாவது நீ ஒரு குட் பர்சன். உன்னுடைய வாழ்க்கை முழுமை அடைஞ்சது எதனால? பகவானின் கதை கேட்பதில் இவ்வளோ ஆர்வம் கொண்டிருக்கிறியே. ஆகையால் நீ கேட்க கேட்க எனக்கு இன்னும் சொல்ல தோணுது. நான் சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்றார். வைடூரிய நகரம், விதர்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வைடூரிய நகரத்தை ஒரு முஸ்லிம் அரசன் ஆழ்ந்து கொண்டே இருந்தார். அவரு முஸ்லிம் ஆனாலும் எல்லா மதங்களும் ஒண்ணுதான், எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டதும் ஒண்ணுதான் அப்படின்றது புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளுடைய தேவர்களையும் புண்ணிய தலங்களையும் சத் பிராமணர்களையும் அவர் ரொம்ப ஆதரவா பார்த்து கொண்டே இருந்தாராம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம மயிலாப்பூர் டெம்பிள். அதுக்கு சுத்தி இருக்கிற அந்த மானியம் ஃபுல்லா கொடுத்தது யாருன்னா ஒரு முஸ்லிம் அரசர் தான். ஆனா இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள எப்பேற்பட்ட இந்த மத வெறி ஜாதி வெறி எல்லாம் எப்படி வந்தது அப்படின்றது புரியவே மாட்டேங்குது. அவர் அந்த மாதிரி தொண்டு செஞ்சுட்டு எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்த்து கொண்டே இருந்தாராம். அது அவங்க மதத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. சொல்றாங்க, ராஜா நீங்க நம்மளுடைய தர்மத்தை மட்டும் பாருங்க, அந்த ஹிந்து கோயில் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அந்த தேவர்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்காக நீங்க தொண்டு செய்யணும்னு இல்லை, எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னுட்டு ஃப்ரீ அட்வைஸ். அந்த அரசர் சொல்றார், நம்மளுடைய தர்மம் எதை சொல்லுதோ ஹிந்து தர்மமும் அதுவே தான் சொல்லுது. ஆனா நமக்கு தான் தோணுது அவங்க சிற்பங்களை பூஜை பண்றாங்க, மரங்களை பூஜை பண்றாங்க, அது நம்ம மதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படைப்பினில் இந்த சிருஷ்டியில எல்லா ஜீவிகளும் கடவுளால மட்டும்தான் உருவாக்கப்படுது. எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய அன்பு எல்லாருக்கும் சமமா தானே கிடைக்க போகுது. மனிதர்களுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி ஞானம் பெறுவதற்கு ஒரு தர்மத்தை கடவுள் விதிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அது நமக்கு பார்க்கும்போது டிஃபரெண்டா தோணி இருக்கலாம். ஆனா அவங்களுடைய வேதங்கள் சொல்றதோ நம்மளுடைய குர்ஆன் சொல்றதோ எல்லாமே ஒண்ணுதான். மற்றவங்களை கீழ்த்தனமா பாக்குறது அது நம்மளுடைய தர்மத்துல கூட தப்பாவதான் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா ஜீவிகளும் கடவுளோட படைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள மட்டும் நம்ம எப்படி வேற பார்க்க முடியும் அப்படின்னுட்டு அந்த அரசன் அவங்க மதத்துக்கு சார்ந்தவங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டே இருந்தார். இல்ல நாம தான் மனிதர்கள் எல்லாருமே ஒண்ணுன்னு பார்ப்போம், ஆனா அவங்க 4 வர்ணங்கள் இருக்குன்னுட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்கள பிரிச்சுக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு குற்றச்சாட்டு. இங்க பாருங்க, சிலைகளை எதுக்கு வச்சாங்க? ஈஸியா வழிபடுறதுக்கு. கடவுளுக்கு உருவமே இல்லைன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி தெரியும்? அதுக்காக மரத்தை பூஜை பண்றாங்க. ஆமா, அது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. அது பூஜ்ய பாவனையுடன் பார்த்தால் இல்ல வெட்டி சாய்க்கணும்னு மனசு வராதுல்ல. அதுக்குதான் மரத்தை பூஜை பண்ண சொன்னாங்க. அதுல இருக்கிற மருத்துவ குணத்தை பூஜை பண்ண சொன்னாங்க. இது தப்பில்லையே. இப்ப நம்ம குழந்தைக்கு சொல்லும் பொழுது கூட ஏன் இந்த மரத்தை பூஜை பண்றாங்க, அது என்ன சாமியானும் போது அது நமக்கு மூச்சு கொடுக்குற சாமிதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கும் போது வணங்கணும்ன்றது இல்ல, நீ நன்றி தெரிவிக்கணும்னு
சொன்னாலே போதுமானது இல்லையா? அதுதான் தர்மம் சூக்ஷ்மமானது அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே இதுதான். உள்ள என்ன இருக்குன்னு நாம் யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உள்ள என்ன இருக்குன்னு யோசிக்கணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நம்ம இந்த பாடிக்கு இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் தானே, அப்படி இருக்கும் பொழுது இந்த டிஃபரன்சஸ் 4 வர்ணங்கள் எப்படி வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றார், இல்ல நீங்க அறிவின்மையால இந்த மாதிரி யோசிக்கிறீங்க. நம்ம பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ஒரே வேலை செய்தா? ஒவ்வொரு பார்ட் அதுக்கான வேலை எப்படி செய்யுதோ, மனிதர்களுக்கும் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி 4 வர்ணங்களாக அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. அதனால அந்த டிஃபரன்ஸ் தவிர, அதாவது குணத்துக்கு ஏத்த மாதிரி, புத்திக்கு ஏத்த மாதிரி தான், மதத்துக்கு ஏத்த மாதிரி கிடையாது, ஜாதிக்கு ஏத்த மாதிரி கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க. அதுதான் சொல்றாங்க. அந்த விக்கிரக ஆராதனை எதுக்கு பண்றாங்க? அற்ப ஞானம் கொண்டவர்களுக்கு இந்த உருவத்தை நீ வழிபட்டால் அது உனக்கு சாட்சாத்காரம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அந்த லெவலுக்கு முன்னேற முடியும் என்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாரு. அவர் எல்லாருமே சமமா பாக்குறது மட்டும் விடவே இல்லை. நம்மளுடைய மத கிரந்தம் எப்படி புனிதமானதோ அவர்களுடைய வேதங்களும் அவ்விதமாக புனிதமானதுதான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். சரி, விதியின் வலிமை இல்ல தெய்வ யோகம். தெய்வ யோகத்தினால் அவருக்கு ஒரு நோய் வந்தது. அவர் தொடையில ஒரு புண்ணு வரும். எத்தனை வைத்தியங்கள் செஞ்சாலும் அந்த நோய் குணமாகாது. அப்போ இங்க ஒரு வார்த்தை மட்டும் நம்ம டீப்பா யோசிக்கலாம். தெய்வ யோகம் அப்படின்னு சொன்னாங்க. தெய்வ யோகம் அப்படின்னா, அதாவது கஷ்டங்கள் கூட தெய்வத்தின் அனுகிரகம் வருவதற்கு தான் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அனுகிரகத்தினால்தான் நமக்கு கஷ்டம் வருமா? எதுக்காக நாம் வந்துடுறோம், வந்ததுக்கு பிறகு விளையாட்டுல, என்ஜாய்மெண்ட்ல, இந்த மாதிரி பொறுப்பு, கடமை எல்லா விஷயத்திலையும் கடவுளை மறந்துடுறோம். அப்போ அவருடைய ஞாபகம் வர வைப்பதற்காக அவர் என்ன பண்றாரு? ஒரு கஷ்டம் என்ற ஒரு சின்ன தொல்லையை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் தெய்வ யோகம் அப்படின்னாங்கல்ல. புண்ணு வர்றது என்ன தெய்வ யோகம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதுதான் காரணம். நிறைய வைத்தியம் செய்யறாங்க, ஒண்ணுமே இல்லை. சரி, அவரு ஒரு சத்ராமணரை கூப்பிடுறாரு. எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ராஜா, நாம் 2 பேருமே வெவ்வேறு மதங்களுக்கு சார்ந்தவங்க. சொன்னது நானு, கடைபிடிச்சது நீங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட நமக்கு கஷ்டம் வந்துடும். ஆகையால் தனிமையில ஒரு நாள் சந்திச்சு சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றார், உண்மைக்கு நமக்கு நோய்கள் எதுக்கு வரும்? முன்பிறவி பாவங்கள் தான் நோய்களாக நம்மை தொல்லைப்படுத்தும். ஆகையால் தீர்த்த யாத்திரனால, தேவதைகளை பூஜை பண்ணுவதனால, தானத்தினால் சில பாவங்கள் நீங்கி போயிடும், வியாதிகளும் நீங்கி போயிடும். ஆனா அது எல்லாத்தை விட மேன்மையானது என்னன்னா சாது தர்சனம். அந்த சாது தர்சனம் எல்லா பாவங்கள்ல இருந்து, எல்லா நோய்கள்ல இருந்து நம்மை விடுவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வியாதிகளும் நீங்கிடுமா. கடைசியில அஞ்ஞானம் என்ற நோயும் நம்மளை விட்டு போயிடுமா. முக்தியும் தருமா. எது? சாது தர்சனம். சரி, இது எல்லாமே எல்லாருக்கும் நடக்குமா? போனவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இல்ல. ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அதுல எல்லாருக்கும் சீட் கொடுத்துடுறாங்களா? அவங்க அவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி, அதாவது கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல அலர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி, சில பேரை ரெஜெக்ட் பண்ற மாதிரி இதுவும் டிபெண்ட் ஆயிருக்கும்.
சோ அப்ப சொல்றாரு, சுவாமி அப்பேற்பட்ட சாது யாராச்சும் இருந்தா எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த அரசன் கேட்கும் பொழுது அவரும் சொல்றாரு, நீ உங்க ஆளுங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த விதர்ப நகரம் இருக்குது இல்லையா, இதுக்கு கிட்ட பாபநாச தீர்த்தம்ன்ற ஒரு தீர்த்தம் இருக்கு, அங்க போயிட்டு குளிச்சுட்டு தான தர்மங்கள் செய்யுங்க, அதனால கொஞ்சம் பாவம் போயிடும். பிறகு உங்கள் வியாதி இந்த நோய் எப்படி போகும்ன்றது உங்களுக்கான ஒரு ஹிண்ட் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். சரி, இவரும் எல்லாரையும் விட்டுட்டு சில பேரோட அங்க போறாரு. அப்படியே யாருக்கும் தெரியாம அங்க குளிச்சுட்டு சில தானங்கள் எல்லாமே பண்றாரு. ஒரு நாள் இதே மாதிரி குளிச்சுட்டு வெளியே வராரு. ஒரு யதேஸ்வரிடம் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த அரசன் நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி நான் உங்க தர்மத்தையும் மதிக்கிறவன், எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சு, தயவு செஞ்சு இந்த நோய் எனக்கு போறதுக்கான வழி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றார். அப்ப அந்த சன்னியாசி கூட என்ன சொல்றாரு, சாது தரிசனம் எல்லாத்தை விட மேன்மையானது, அதுதான் இதுக்கான ஒரு பரிகாரமாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சாது தரிசனம் சொன்னீங்களே, அந்த சாது தரிசனத்தினால் யாருக்காச்சு இந்த மாதிரி நல்லது நடந்திருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் இன்னும் பக்தியோட கடவுளை நேசிக்கிறதுக்கான வழி எனக்கு கிடைக்கும், சாதுக்களை நேசிக்கிறதுக்கான வழி எனக்கு கிடைக்கும், அதனால ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றார், முன்காலத்துல ரிஷப யோகி என்ற ஒரு மகான் இருந்தார். அவர் ஒரு பதிதமான, அதாவது தவறளித்த பாபி, பாவம் செஞ்சவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவருக்கு ஜென்மாந்திரத்துல எப்படி இவரால் மேன்மை அடையப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த பிரிவில சுவஞ்சைபுரம் என்ற ஒரு ஊர் இருந்தது. அதுல ஒரு பிராமணன் பிங்கல் என்ற ஒரு வேசிக்கு அடிமை ஆயிட்டார். அவருடைய சுய தர்மத்தை விட்டுட்டார். அவருக்கு திருமணமும் ஆயிருக்கு, ஒரு கிரகஸ்தன். அப்படி இருந்து தன்னுடைய மனைவியை விட்டுட்டு அந்த வேசியிடமே தங்கிட்டார். அப்போ ஒரு நாள் அப்படி இந்த ரிஷபயோகி ஒரு சாயங்கால நேரத்துல அப்படி போறார். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பேருக்கு பிராமணனா இருக்கிறாரு இல்லையா, எல்லா சொந்த தர்மத்தை விட்டுட்டு இருக்கிறாரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, இந்த சுவாமிய பார்த்து அந்த வேசியோட செஞ்சு சுவாமிய வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு உபச்சாரங்கள் எல்லாமே பண்றாரு. அந்த இரவு இங்க தங்கிட்டு போங்க, ஏன்னா அப்போ எங்கேயோ ஒரு தர்மசாஸ்திரம் இருக்கும், அது வரைக்கும் ஏதோ ஒரு வீட்டு வாசல்ல திண்ணையில தான் இந்த நாடோடிகள் எல்லாம் தூங்குவாங்க. இவர் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு, அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. சரி, பாத சேவை பண்றாங்க, அதாவது காலமிக்கி விடுறது, நைட்டு ஃபுல்லா சேவை செஞ்சாங்களாம். அதால அந்த யோகி அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த சேவையால அந்த பிராமணனுக்கு நல்ல புத்தி வர ஆரம்பிச்சிச்சு. தன்னுடைய தவற தெரிஞ்சுக்கிட்டான். பிறகு அவருடைய இறுதி நேரத்துல மாற்றம் அடைந்து உயிர் விடுறாரு. அடுத்த பிறவியில அவரு தசார்ண தேசத்துக்கு அரசனாக இருந்த வஜ்ரபாஹு என்ற ஒரு அரசனுக்கு பட்டத்தரசிக்கு சுமதி தேவி என்ற பட்டத்தரசிக்கு இவர் பிறக்கிறார். அந்த காலத்துல அரசர்னா நிறைய மனைவிமார்கள் இருப்பாங்க இல்லையா. சோ பட்டத்தரசிக்கு முதல் குழந்தை பிறந்துட்டான், அவன் தான் அரசன் அவன்ட்டு இந்த இரண்டாவது மனைவி உங்களுக்கு விஷம் வச்சிடுவாங்க. அந்த விஷத்தால உயிர் போகாது, அது நோயா வந்துடும், ஒரு சோரியாசிஸ் நோய் அப்படின்னு அந்த மாதிரி தொழு நோய் மாதிரி வந்துடும், ஒரு நோய் வந்துடும் இருக்கு. சரி, எந்த ஆபத்து இல்ல, குழந்தையும் பிறந்துரும், ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி புண்ணு வந்துரும் உடம்பு ஃபுல்லா.
அந்த அரசனும் பட்டத்தரசு இல்லையா, எத்தனையோ வைத்தியங்கள் எல்லாம் செய்ய வைக்கிறாரு. அந்த தாய்க்கோ அந்த குழந்தைக்கோ எந்த விதமான பலனும் இல்லை. அதுல சீலஞ்சுனே இருக்குது, புழு வர ஆரம்பிச்சிச்சு, பேட் ஸ்மெல்லு. அப்ப அந்த அரசன் வந்து முன்பிறவில இவங்க செஞ்ச பாவங்களால இந்த நோய் வந்துச்சு, இவங்கள பாக்குறது கூட நமக்கு பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பாட்டுல அவங்க விட்டுருவார். அவங்களோட இரண்டாவது மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், பா உயிர் போறாங்க எப்படியாச்சும் துரத்திட்டோம்ல அப்படின்றது. பட்டத்தரசி தரையில கால் வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்திருப்பாங்கல்ல, எந்த வேலையும் தெரியாது, பசி அறிய மாட்டாங்க அவங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பசியோட தவிக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து எடுத்துக்கிட்டு நடக்கிறாங்க. மிருகங்கள் இருக்கு, அதனுடைய சத்தம் கேக்குது, முள்ளு இருக்கு, எட்டு தட்டு தடமாடி கீழே விழுந்து அந்த காடு கடந்து வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, உடம்பு ஃபுல்லா புண்ணு. அந்த சுச்சுவேஷனை யோசிக்கணும். நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் வலி இருந்தாலே அன்னைக்கான வேலைகள் எல்லாமே போஸ்ட்போன் ஆயிடும். அந்த அம்மா நடக்கிறாங்க. அங்க வந்து நிறைய பேர் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்ப தண்ணீர் வேணும்னு கேட்பாங்க. அவங்க வந்து ஏரிக்கு போற வழி காமிப்பாங்க. அந்த ஏரியில போய் அவங்க நீர் அருந்துவாங்க. நீர் எடுத்துன்னு போறதுக்கு சில பெண்மணிகள் அங்க வருவாங்க. அவங்க பார்த்துட்டு, அம்மா இந்த ராஜ்யத்துல மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, இவங்க அரசன் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பத்மாகரன் என்ற வைஷ்யன் தான் நீங்க அரசன், இவ்வளோ தர்ம பிரபு அவரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா போய் சரணடைகிறாங்க. அவர் வந்து ஐயோ ஒரு அரசி பட்டத்தரசி இந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அடிக்கலம் கொடுக்கறாரு. அவரும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வைக்கிறாரு. ஒரு பலனின்றி அந்த குழந்தை இறந்து போயிடுவான். அந்த தாய் வந்து அந்த மகனை இழந்த சோகத்துல வந்து அழுறாங்க. என்ன பண்ண முடியும், யாராலையும் உயிர் போயிடுச்சுன்னா. கரெக்டா அந்த நேரத்துக்கு அவங்களுடைய அதிர்ஷ்டம் ரிஷப யோகி வந்து அங்க வர்றார். அந்த தாயின் சோகம் அவருக்கு கேக்குது. சரி அம்மா, நீ தேவையில்லாம கஷ்டப்படுற, பிறந்தவங்க யாருமே சாஸ்வதமாக இங்க இருப்பது இல்ல, மரணிக்காம யாராச்சும் இருக்கிறாங்களா? அப்படி ஏற்பட்ட யாராச்சும் ஒருத்தராச்சும் நீங்க பாத்தீங்களா? இந்த தேகம்தான் அவன் அப்படின்னு நீ நினைக்கிற இல்ல, இதுக்குள்ள இருக்கிற ஜீவன் அதனுடைய கர்மாவால், அதாவது புண்ணிய கர்மா பாவ கர்மா தான் செஞ்சதுக்கான பலனை வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்ந்த இந்த தேகத்தின் பெற்று அந்த கர்மா முடிஞ்ச உடனே தேகத்தை விட்டு போயிடுது. அதனால ஆத்மாதான் சாஸ்வதமானது. அவன் ஒரு ஆத்மஸ்வரூபி. ஆத்மாவுக்கு வந்து அழிவில்லை அப்படின்னு இல்ல சொல்றாரு. திரிகுணங்களால கர்ம பந்தம் வந்து கிடைக்கும். ஏன்னா திரிகுணங்கள் என்ன, ரஜோகுணம், தமோ குணம், சத்வகுணம். இந்த குணங்களால தானே கோரிக்கைகள் ஆகட்டும், கோபங்கள் ஆகட்டும், நன்மை எல்லாமே இதனால்தான் வருது. ஸோ அதனால இந்த தேகம் கிடைக்கிறது. நீ வந்து விட்டுரு. சத்துவகுணம் இருந்தா தெய்வத்துவம்னா நான் தேவதையாக பிறப்பேனா அப்படின்னு இல்ல. தெய்வத்துவம்னா எல்லாரையும் சமமாக பாக்குற குணம் கிடைக்கும். ரஜகுணத்தினால மானுட ஜென்மம், அதாவது நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்றது கிடைக்கும். தமோ குணத்தினால திரியக் ஜன்மைகள் அப்படின்னா அந்த ஊர்வனைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி பிறப்பாங்க. சோ எப்போ இந்த 3 குணங்களை ஜெயிச்சுட்டு அவன் வந்து தம் வாழ்க்கையை வந்து சாதிக்கிறானோ அன்னைக்கு அவனுக்கு முக்தி கிடைக்கிறது, அதாவது பிறவின்மை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கர்மாவை ஆதாரமாக கொண்டுதான் சுகமோ துக்கமோ எல்லாமே கிடைக்கிறது, ஜென்ம பரம்பராக்கள் கிடைக்கின்றன.
யாரு வேணாலும் பிறந்தவங்க இருக்காம இருப்பது முடியவே முடியாது, இருந்துதான் ஆவாங்க. சோ நீ அழாத அப்படின்னு சொல்ற. யாரு பிறந்தாலும் சந்தோஷப்பட தேவையில்லை, யாரு இருந்தாலும் கஷ்டப்பட தேவையில்லை. மறைத்தவர்களை பத்தி நீ ஏன் இவ்வளோ துக்கம் கொள்றாய்? வேண்டாம். அதை விட பகவன் நாம ஸ்மரணையில இகபரங்களை ஜெயிமா அப்படின்னு சொல்ற. இங்க இது மற்றவங்களுக்கு இன்னொருத்தர் சொல்லும் பொழுது நல்லா இருக்கும், நாமளும் சத்சங்கத்துல கேட்கும் பொழுது நல்லா இருக்கும். ஆமா தானே, பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். இது நடுவுல ஒரு சின்ன டிராமா, அவங்கவுங்க செஞ்சது தானே அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. பேசுறது ரொம்ப ஈஸி, கேட்கறதும் ரொம்ப ஈஸி, மற்றவங்களுக்கு சொல்றதும் ரொம்ப ஈஸி. ஆனா நமக்குன்னு வரும் பொழுது இருப்பதுதான் கஷ்டம். ஆனா அவங்க சொல்றாங்களே, அவங்க அந்த மாதிரி செய்வாங்களா? மகான்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னா, மகான்கள் எல்லாருமே நமக்காக எல்லா விஷயங்களும் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது பெரிய புராணத்துல இருக்கு, 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கு. அதெல்லாம் நான் படிக்கல, எனக்கு தெரியாது. ஆனா மாஸ்டருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கிறதுனால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுல இருக்கு. பாபா சரித்திரத்துல வரும், 2000 வரட்டி அடுக்கி வச்சு எரித்தாலும் நாம் அசையக்கூடாது, மனம் எழும்பக்கூடாதுன்னு பாபா சொல்லுவார். இது சாத்தியமா அப்படின்னு நமக்கு தோணும். சரி, அவ்வளோ பரீட்சை நமக்கு வேண்டாம். இப்போ இந்த ரிஷபயோகி இவ்வளவு சொன்னார் இல்லையா, மாஸ்டருக்கு 2வது குழந்தை பிறந்து உடனே உயிர் விட்டுட்டோம். அப்போ மாஸ்டர் அவங்களுடைய மனைவி அல்வேலு மங்கம்மா அவர்கள் கிட்ட போறாரு, அவங்கள பாக்குறாரு. அவங்க கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரலையா. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு ஈகரா மாஸ்டர் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க சொன்னது ஒரே விஷயம், இந்த சிசுவுக்கும் எனக்கும் இருக்கின்ற ருணானுபந்தத்தை இத்தனை மாசம் பாபா சுமக்க செய்தார், பிறகு அது நீக்கிட்டார் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் அவங்க வாயில வந்தது. முதல் குழந்தை வேதவதி, அவங்க கூட அழவே இல்லையா. மாஸ்டருக்கு அந்த சிச்சுவேஷன், ஒரு குழந்தை பிறந்து தவறிட்டு அந்த சிச்சுவேஷனை பத்தி மாஸ்டர் எழுதுறாரு. பாபா சரித்திர பாராயணம் சத்சங்கத்தின் பலன், என்னுடைய கஷ்டம், அதாவது சிரமம் எதுக்காக இவ்வளவு எடுத்து சொல்றாரு இல்லையா, எல்லாமே இது எல்லாமே அவங்களுக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்கு வாய்ப்பா அமைஞ்சது. இது ஆனந்தமா இருக்கு எனக்குன்னு மாஸ்டர் சொன்னார். நாம என்ன நினைச்சுப்போம், சொல்றது ஈஸி, செஞ்சாதான் தெரியும், அந்த இடத்துல நின்னாதான் தெரியும் அந்த கஷ்டம், தனக்குன்னு வந்தாதான் தெரியும் தலைவலி, இப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா. மாஸ்டர் அனுபவிச்சு சொல்லியிருக்கிறார். ரிஷப யோகி நடக்கிற உண்மையை சொல்லியிருக்கிறார், மாஸ்டர் அனுபவிச்சு சொல்லியிருக்கிறார். இந்த அத்தியாயத்துல கடைசியா எழுதுவாங்க, மாஸ்டர் சொல்வாரா, நம் மக்கள் எல்லாமே, அதாவது சத்சங்க உறுப்பினர்கள் எல்லாமே இந்த மாதிரி மாறினால் அதை விட எனக்கு என்ன வேணும்னு சொல்றாரு. அப்படின்னா யாராச்சும் தவறுனா அழக்கூடாதா, சோக்கமே இருக்கக்கூடாதா? அப்ப எல்லாருமே என்ன கல் நெஞ்சுக்காரின்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இது வரும். கஷ்டம்ன்றது இருக்கும், ஆனா அதுலயே நீ இருக்காதான்னு சொல்ற. நமக்கு தோணும், எனக்கு தோணிடுச்சு, ஓ எங்க அம்மா தவறினா நான் அழவே கூடாது. அப்படி இருந்தா அப்படிதான் இருக்க சொல்றாரு மாஸ்டர் அப்படின்னுட்டு. அது எப்படி அழுக வராம இருக்குமா? சாஸ்திரங்கள் சொல்லிருக்குது, நம்மளுடைய கண்ணீர் பார்த்துட்டு அந்த ஆத்மா மேலையும் போகாம திருப்பியும் இந்த தேகத்துல இருக்க முடியாம தவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதை நம்ம பார்த்திருக்கிறோமா?
அந்த நேரத்துக்கு தான் நமக்கு ஞாபகம் வருமா அப்படின்னா அங்க என்ன சொல்றாங்கன்னா, இது விதி. பாபா எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்கு தான். நாளைக்கு நமக்கும் இதே நிலைதான் இருக்கிற வரைக்கும், அதாவது காற்று இருக்கும் பொழுது தூத்துக்குள், ஏதோ ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய டைம் எப்போ என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அது வரைக்கும் சாதனையில உன்னுடைய மனசை லைக்க செய். எல்லாருமே தான் போறாங்க. அவங்களுக்காக உட்கார்ந்து மணிக்கணக்கில் அழுறதை விட அவங்களுக்காக நீ செய்கின்ற பிரார்த்தனை சிறந்தது அப்படின்றதுதான் புரிதல். கஷ்டப்பட வேணாம்னு சொல்றேன், கஷ்டத்திலேயே இருந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்குமே நடக்கலையா அப்படின்னுட்டு யோசிக்க சொல்றாங்க. அடுத்தது நாம் நம்மளுடைய சாதனை எவ்விதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அந்த அவர் ரிஷபயோகி எவ்வளவோ சொல்றாரு, ஆனா அந்த அம்மையாருக்கு கொஞ்சம் கூட ஏறல. கஷ்டம், ஒரே ஒரு குழந்தையே இந்த மாதிரி ஆயிட்டானே, நான் நாடாள வேண்டிய அரசனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன காட்டுல விட்டாலும், நான் பட்டத்தரசியாக இருந்தாலும், என்ன காட்டுல விட்டாலும், எல்லாருக்கும் நான் தூரம் ஆயிட்டாலும், இவன் ஒருத்தனை பார்த்து தானே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இவனும் இல்லாம நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போதிக்கிறது எல்லாமே எனக்கு ஞானம் என்று தெரியுது, ஆனா அது எங்க மண்டையில ஏற மாட்டேங்குது. இந்த கஷ்ட நேரத்துல நீங்க பரமேஸ்வரன் போல வந்தீங்க, எதனால என்னுடைய துக்கம் அழியுமோ, தெய்வ கூர்ந்து எனக்கு அதை அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேக்குறாங்க. அப்போ அவருடைய இதயம் கருணையுடன் நிறைஞ்சிச்சு. உடனே அவர் சொல்றார், அப்படியே அந்த குழந்தைய பாக்குறார், ஆஹா முன்பிரிவில இவனுக்கு நமக்கு சேவை செஞ்சானே அவன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் பஸ்மம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த தேகத்து மேல போடுறார். உடனே அந்த குழந்தை எந்திரிச்சு உட்கார்ந்தான். எந்த வியாதியுமே இல்லை, அப்படியே தூய்மையான தேகத்தோட அந்த குழந்தை இருக்கு. அது யோகியின் கிருபா திருஷ்டி. அந்த தாய்க்கும் நோய் இல்லாம போயிடுது. எல்லாரும் சந்தோஷமா நமஸ்காரம் பண்றாங்க. அந்த அம்மாவுக்கும் அவரு கொஞ்சம் ஊதி கொடுக்கிறார். இந்த தேகங்கள் பரம பவித்திரமானது, வஜ்ரம் போல் தேகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உன்னுடைய குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கும், இந்த நாடு ஆழ்வானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவரு கிளம்புறார். இந்த அத்தியாயத்துல நமக்கு சொன்னது என்ன? மகான்கள் வாழ்ந்த இடம், மகான்களின் சரித்திர பாராயணம், மகான்களின் தரிசனம், அதுக்கான பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு சத்சங்கத்துல எண்ணற்ற மகான்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் கொடுத்தார். அது நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு, இந்த சத்சங்கம் என்றது யாருக்காக அப்படின்னு ஒரு கேள்வி நாமளே எழுப்பிக்கணும். அந்த சத்சங்கம் என்றது நமக்காக மட்டும்தான், அதாவது எனக்காக மட்டும்தான். நான் கேட்கிறவங்க அவங்கவுங்க அது நமக்காக மட்டும்தான், மற்றவங்களுக்காக இல்ல. வரலன்னா லதா கோச்சிப்பா, இல்ல ஜெயா கோச்சிப்பா, இந்து பேச மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. நமக்காக அவங்களுடைய தபோ மகிமையை தாரவாத்திருக்காங்க. அது புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கணும். அதுக்கான அறிவையும் ஆற்றலையும் நமக்கு தத்தசாய் மாஸ்டர் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.